இது ஒரு கற்பனை கதை. பொம்பேரி என்ற அழகான தேசம். அங்கு பரம்பரை பரம்பரையாக வசூல் நிதி மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தனர். நகர்ப்புறத்தில் மன்னர்கள் செல்வச் செழிப்புடன் வாழ, புறநகர் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டனர். போலியான இலவசங்களை வழங்கி மன்னர்கள் மக்களை ஏமாற்றினர். மக்களின் வரிப்பணத்தில்தான் அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து வந்தனர். இந்தச் சூழலில் மக்களுக்காக குரல் கொடுக்க ஒரு படித்த இளைஞன் முன்வந்தான். அவன் சிறிய சிறிய கூட்டங்கள் நடத்தினான். மன்னர்கள் இதை எப்படியாவது இல்லாமலாக்க முனைந்தனர். இதற்கிடையில் புரட்சியாளன் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த ஒரு மாநாட்டுக்கு அனுமதி கோரினான். மன்னர்களும் அனுமதி வழங்கினர். பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். இதை எதிர்பார்த்திருந்த அரசு கூட்டத்தில் பெரும் நெரிசலை ஏற்படுத்தியது. இதில் அநேகர் மூச்சுத் திணறி இறந்தனர். கூட்டத்தை ஏற்பாடு செய்த புரட்சியாளன் மேலும் பெரிய பிரச்சனை ஏற்படாமல் இருக்க மக்களை விட்டுவிட்டு பாதுகாப்பான இடத்திற்குச் சென்றான். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மன்னர்கள் மக்களிடம் பேசினர். பார்த்தீர்களா, உங்களுக்காக குரல் கொடுப்பதாகச் சொன்னவன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் இடையில் விட்டுவிட்டு போய்விட்டான். உங்களுக்கு தினமும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்கணுமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.